தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்க தண்ணிய இப்படி தூக்கி ஊத்துறாங்க. ஒரு அம்மா கீழ குனிஞ்சு இப்படி கைய 2யும் ஏந்தி வாங்கி குடிக்குது. இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மாறி குடுத்தது. அவங்க அந்த கையில ஊத்துறாங்க தண்ணிய. எ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாய்க்கு கூட ஒரு நல்ல ஒரு பாத்திரம் வச்சு இப்போ தண்ணி ஊத்துற ஒரு நாகரிக காலம் வந்துட்டு. நாய்க்கு கூட அதுக்கு முன்னாடி மண் ஓட்டில் ஊற்றுவாங்க, அல்லது இப்படி உடஞ்ச இந்த மாதிரி மண்பானையில் ஊற்றி நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட அதுக்கெல்லாம் சில்வர் மாதிரி அல்லது அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் மாதிரி வச்சு அப்படி தான் நாய்க்கு கூட அந்த மாதிரி நான் ஊற்றி பார்த்துருக்குறேன். மனுஷருக்கு இப்படி கையை இப்போ ஒரு அடிக்கு மேலே தூக்கிக்கிட்டு அதை அவங்க கையை 2யும் சேர்த்து வச்சு இப்படி வாங்கி மண்டிட்டு குடிக்கிற மாதிரி மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன பண்ணுறதுன்னு எப்படி அவங்க மேலெல்லாம் ஒன்றும் சொல்லி தப்பு கிடையாது. எப்படின்னா சமூக கட்டமைப்பு. ஆமாம், சமூக கட்டமைப்புன்னு என்னென்னா ஜாதியை வச்சு தான் இங்கே எல்லாமே. எல்லாம் ஜாதி. இங்கே காற்று ஜாதி, மண் ஜாதி, எல்லாம் ஜாதி. அத்தனை ஏ டு செட் வரைக்கும் ஜாதி ஜாதி சாதி. கொண்டை வச்சு எரிச்சா சாதி, கொண்டு கொளுத்துனா சாதி, சாம்பலாளி கொட்டினா சாதி. அது எல்லாமே சாதியிலே பிறந்து, சாதியிலே வளர்ந்து, சாதியாலே செத்து, சாதியாலே எரித்து, சாதியாலே கொட்டி, சாதியாலே கூட்டி தள்ளி போடுறானோ அந்த மாதிரி தான் போகும் நிலமை. பாவம், இது யார் மேலேயும் கோச்சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சாதியால் பாதித்த மனநோயாளிகள். எல்லாமே ஒரு பைத்தியம். எல்லாமே அது ஒரு சாதி லூஸு. இதுக்கு எங்கே இருக்குது ஆஸ்பத்திரி, இதுக்கு எங்கே இருக்குது மருந்து மாத்திரை, இது எங்கே கொண்டு இவங்களெல்லாம் வச்சு அடைக்கிறது, எப்படி இவங்களெல்லாம் குணமாக்குறதுங்கிறது நம்ம அரசு தான், மத்திய மாநில அரசு தான் யோசிக்கணும். அதனால் மக்கள் மீது போய் ஜாதி எப்படியெல்லாம் ஜாதி கலாச்சாரத்தை நம்மலாம் கண்டிக்கிறதுக்கு ஒருத்தரை கண்டிச்சிக்கிட்டு இருக்குது. என்னமோ அது தப்பாக தெரியுது எனக்கு. இது காலம்தான் போகும், வேஸ்ட்டு தான் அது. ஆனால் ஒரு புரிந்துணர்தலுக்கு வர வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு மருத்துவம் மாதிரி ஒரு தேவை. மனநோயாளி காப்பகம் மாதிரி கட்டி கொண்டு வச்சு அங்கே தான் கொண்டு வச்சு இவங்களெல்லாம் அடைச்சி கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணலாம். மொத்தத்தில் இது இந்த சாதியை கொண்டு வந்த கூட்டமோ அல்லது சாதியை பரப்பி வச்சு நல்லா சட்டமாக்கி விட்டு இருந்த கூட்டமோ இதெல்லாம் பாதிக்கலை. அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதோடு சரி, வருமானம் தேடுறதோடு சரி. அப்பாவி பொதுமக்கள் இந்த ஜாதியால் ரொம்ப பாதிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.